வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூர் பொன்னர் சங்கர் பெரியகாண்டியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று மாலை வேடுபரி விழா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரியகாண்டியம்மன் பெரிய தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியகாண்டியம்மன் உற்சவர் சிலை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. சர்வ அலங்காரத்தில் பெரியகாண்டியம்மன் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்த தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். நாளை மாலை நடைபெறும் சத்தாவர்ணம் எனும் மஞ்சள் நீராட்டுடன் மாசி பெருந்திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி காரைக்கால் சோமநாதர் கோவிலில் 40ஆம் ஆண்டு சண்டி ஹோமம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் விமரிசையாக ஹோமம் நடத்தினர். பலவகை ஹோம மங்கள பொருட்கள், பட்டுப்புடவை, பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. உலக நன்மை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து விளக்கு பூஜை நடத்தினர். நூற்றுக்கணக்கான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். திருவிளக்கை அம்மனாக பாவித்து அலங்கார பூஜை செய்தனர். குங்குமம் அர்ச்சனை நடைபெற்றது. மேளதாளம் இசைக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். भूरिदारिद्रादे नमः। ओम वांछितार्थप्रदायिने नमः। ओम अभ्यासादिशज्ञा। ओम श्री ललिताम्बिकादे नमः। ओम आदिलक्ष्मीपुरोपेतं सुतं तन्त्रसमोदरम् आग्नेय सर्वदेवानां रूपम् साध्यं ब्रह्मसमन्वितं नन्दिना आलोकितं मया नैरोग्यविद्यापहं नारायणे नमोस्तुते। सर्वस्वरूपे सर्वेहि सर्वशक्ति समन्विते दुर्गे देवी नमोस्तुते। अंजलि मनोहरि को मधुरै मीनाक्षी को मंगलम को दुर्गे अम्मन को मंगलम मंगलम जय मंगलम 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 नित्य शुभ नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे। திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாசி திருவிழாவின் போது கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பல்வேறு காவடி எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். இன்று திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பறவை காவடி, சூரிய காவடி, பால்குடம் எடுத்தும் சிறுவர் சிறுமிகள் முருகன் வேடமணிந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.